அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன், ஒபிசிட்டி. இப்போ நான் சொல்ல போகிற நோய்கள்லாம் விரைவில் வந்துவிடும். சின்ன வயசுலேயே வர்றதுக்கு முக்கிய காரணம் உடல் பருமன். அதனால் நம்ம எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோன்னு பார்க்கணும். அதிலிருந்து 5 கிலோ குறைவாக அல்லது அதிகபட்சம் 5 கிலோ அதிகம் இருக்கலாம். அதற்கு மேல் இருந்தால் நமக்கு முதலில் பாதிக்கக்கூடிய உறுப்புகள் கால் மூட்டு. ஏன்னா நம்ம கால் மூட்டுகள் தான் நம்ம ஃபுல் பாடி வெயிட்டை தாங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட், நம்மளோட முதுகெலும்பு ஃபுல் நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நிறுத்துது. அப்போ இந்த 2 பகுதியிலையும் நமக்கு பாதிப்பு ஏற்பட உடல் பருமன் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்தது, நம்ம ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தடங்கள். நல்ல சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. இது மாத்திரம் இல்லை, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் போட போட ஆண்களாக இருந்தால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு பிரச்சனை, குழந்தையின்மைக்கும் காரணம் ஒபிசிட்டி. அடுத்தது பெண்களுக்கும் அதே போல் பிசிஓடி, தைராய்டு, குழந்தையின்மைக்கு காரணம் உடல் பருமன். இப்படி போத் சைட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பாதிப்பு உண்டாகும். மேலும் ஜென்ரலாக வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெயிட்டாக இருக்காங்க, கழுத்து பகுதி, அப்புறம் கைக்கு அண்டர் ஆர்ம்ஸு, அப்புறம் தொடை இடுக்குகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்கும் கருமை படித்து அரிப்பு வர இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் எடுக்கணும் இல்லை, கருமை படிந்து காணப்படும். அப்போ அது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய், டயபெட்டிக் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், மூட்டு வலி, சர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், கிட்னி ப்ராப்ளம். இப்படி ஹார்ட்லேருந்து தலையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். அப்போது உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் காலையில் ஒரு 1/2 அன் ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 அன் ஹவர் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி. ஒன்று காலையில் எக்ஸசைஸ், வாக்கிங் ஆர் ஸ்விம்மிங் ஆர் சைக்கிளிங் ஆர் ஜாக்கிங் ஆர் எனி யோகா பண்ணு. எனி மூமெண்ட்ஸ் கால் யோகா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று காலையில் ஒன்று சாயந்தரம் பண்ணுங்க, புரியுதா? அதை விட முக்கியம், சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு 21 தோப்பு கரணம் அல்லது 25 தோப்பு கரணம் டெய்லி காலையில் போட்டிருங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு 2 டைம்ஸு சமைக்காத உணவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜூஸ் வேண்டாம், தண்ணி குடிக்க பிரச்சனை இல்லை. ஃப்ரூட்ஸு எல்லாமே ஃப்ரூட்டாக கட் பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கிது. ஃபைபர் ஃபுட்டாக இருக்குது. நல்ல நார் சத்து உணவு சாப்பிடும்போது நமக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாது தடுக்கும். அதே போல் நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸாக சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் டயட் ஆகிடும், ஸ்லிம் ஆகிக்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதற்கான உணவுகள் ஃப்ரூட்ஸ், அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இதெல்லாம் சாப்பிடலாம். 2 நேரம் சமைக்காத உணவு, ஸ்ப்ரவுட்ஸு, வெஜ்ஜு சலாட்டு, ஃப்ரூட்ஸு இப்படி எடுக்க. அதே நீங்கள் சமைத்த உணவுகள், நிறைய காய்கறி, கீரை, கூட்டு அப்படி வச்சுட்டு 3 பவுல் வெஜிடபிள்ஸ்னால் சும்மா ஒரு பிடி சாதம், இல்லை ஒரு இட்லி, இல்லை ஒரு தோசை, இல்லை ஒரு சப்பாத்தி, இல்லை ஒரு கப்பு உப்புமா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எது வேணாலும் கொஞ்சம். மீதி எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பாரம்பரிய உணவுகள் இருக்குது, சிறுதானியங்கள் இருக்குது. இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக இருக்குது. இது கூட அடிஷ்னல் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, தைராய்டு, பெண்களாக இருந்தால் பிசிஓடி. அதுக்கெல்லாம் நாங்கள் கூட அடிஷ்னல் உங்களுக்கு வெயிட்டு குறையவும் உங்களுக்கு வேறு என்ன தொந்தரவுகள் இருக்குது. இப்போ டயபெட்டிக் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், மூட்டுவலி இருக்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் ஆயுர்வேத மருந்துகளுடன் சிகிச்சை கொடுத்து சும்மா மாதத்தில் ஒரு 2 கிலோ குறைக்க. வருஷத்தில் எவ்வளோ ஆச்சு? ஒரு 10-15 கிலோ குறைச்சாலே போதும். அதே திடீர்னு 10 நாளில், ஒரு மாதத்தில் எனக்கு 10 கிலோ குறையணும், வேண்டாம். அது உங்களுக்கு தோல் சுருக்கம் வரும். இந்த மாதிரி நல்ல வழிமுறைகள் இருக்குது. தேவைப்படுவோர்கள் தொடர்பு கொள்ளுங்க.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.